ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பார்த்தீங்கன்னா, நானும் பாப்பாவும் 2 டேஸா என்ன சாப்பிட்டோம், என்ன சமையல், என்ன டிஃபன்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இது வந்து மண்டே எடுத்த வீடியோ. மண்டே வந்து ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ. காலையில இருந்து தோசை போட்டு குடுத்த பாப்பா சாப்பிட்டா. மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் பண்ணி, முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் இல்லங்க, கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு நல்லா வறுத்து, ரசம் வச்சு, இந்த குருமா இருந்தது நேத்து. ஸோ அத வச்சு குடுத்தேன். பாப்பா சாப்பிட்டா. நானும் அதையே சாப்பிட்டேன். நைட்டுக்கு வந்து அந்த குருமாவிலேயே கொஞ்சம் தோசை போட்டு குடுத்து சாப்பிட்டு படுத்துட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு சாம்பார் வச்சிடலான்னு பீன்ஸ் சாம்பார் வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு சாம்பார் வைக்கும்போது மட்டும் எப்படி வச்சிருந்தாலும் ஜாஸ்தியா தான் ஆயிடுது, அது மிச்சம் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி சாம்பார் மிச்சம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா பொங்கல் பண்ணிடலான்னு ரெடி பண்ணேன். பொங்கல் பண்ண நம்ம வந்து சாம்பார் அதிகமாக ஊற்றி சாப்பிடுவோம்ல. ஸோ அதனால சூப்பரா எனக்கும் பாப்பாக்கும் ஒரே ஒரு டம்ளர்ல ஆஃப் டம்ளர் பருப்பும் ஆஃப் டம்ளர் ரைஸும் போட்டு ஒரு பொங்கல் பண்ணேன். நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பரா இருந்தது பொங்கல். நம்ம அதிகமா செய்யும் போது நமக்கு நல்லா வரதுல கொஞ்சமா செஞ்சா செம்ம டேஸ்டா வருது. ஸோ அன்னைக்கு மண்டே அதாவது டியூஸ்டே மார்னிங் வந்து பொங்கலும் சாம்பார் வச்சு கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டா. இந்த சாம்பாருக்கும் இந்த பொங்கலுக்கும் செம்ம டேஸ்டா இருந்தது. பீன்ஸ் சாம்பார் நான் சொல்லல, நான் எவ்வளவு பருப்பு போட்டாலும் எங்க 2 பேர்த்துக்குன்னு போது கம்மியா என்னால செய்யவே வரல எனக்கு. ஸோ அது மிச்சமா தான் ஆகுது. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அந்த பொங்கலுக்கு தாராளமா சாம்பார் ஊத்தி சாப்பிடலாமேன்னு பொங்கல் வச்சு கொடுத்தா செம்ம டேஸ்டா இருந்தது. நல்லா நெய்யெல்லாம் போட்டதுனால பாப்பா ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்குன்னு சொன்னா. இன்னொன்னு சொல்லப் போனா என் பையனுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்குங்க. பொங்கல் செய்யும் போதுதான் என் பையனை நான் நினைப்பேன். பட் குழந்தை அங்க என்ன சாப்பிடுறான்றது தெரியல. ஸோ ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்கான். நானும் அதே மாதிரி பொங்கல் வச்சு சாப்பிட்டோம். மார்னிங் டிஃபன் வேலையை முடிச்சிட்டோம். மதியானம் அதே சாம்பார் வச்சுக்கிட்டோம். ஏன்னா நான் தான் சொன்னது, சாம்பார் வேஸ்ட் ஆகுது, எங்களுக்கு நிறைய செலவாகுது, அதாவது வேஸ்ட் ஆகுது. ஸோ அதே சாம்பார்ல வந்து சாதம் போட்டு அப்பளம் வறுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா புரட்டாசி பிறந்துருச்சு. ஸோ வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாது. அதாவது நேத்தே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு இதே சாம்பார்ல வந்து அப்பளம் வறுத்து கொடுத்தேன். கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டா. ஸோ இந்த 2 டேஸா எங்களுடைய சாப்பாடு ரொட்டீன் இப்படிதான் போச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குற வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.